ஓகே 2024 கலிங்க பண்டார சார்ட ஃபைனல் மாடல் பேப்பர். ஸோ இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பேப்பரோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா பேப்பரோட தமிழ் டிரான்ஸ்லேஷனை எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் இந்த பேப்பரை பார்ப்போம். ஸோ முதலாவது கேள்வி, ಸಮೀಕರಣೀಯ ಎಫ್ಯತು ಬಲೆಯದ ಸರಿ. ಫಸ್ಟ್ ಕ್ವೆಶ್ಚನ್, ಸಮೀಕರಣ ಎಫ್ಯತು ಬಲೆಯದ ಟಿಯತು ಕಾಲೇದ ವಿಯನ್ ಯತು ಪ್ರವೇಗೇದ ಎಸ್ಯತು ವಿಸ್ಥಾಪನೆಯದ இதவே பிலிவெளின் ஏஹா பிஹி மானவினுவே. ஸோ என்ன சொல்றாருண்டா, இந்த சமன்பாட்டில் எஃப்ன்னு சொல்றது விசை, டீன்னு சொல்றது நேரம், வீன்னு சொல்றது வேகம், எஸ்ன்னு சொல்றது இடப்பெயர்ச்சி. அப்படி என்றா ஏட பீட பரிமாணம் என்னன்றதுதான் கேள்வி. ஸோ தமிழ் பேப்பர் வேணுமெண்டா அந்த லிங்கை போட்டு பார்க்கலாம். சரி, அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சமன்பாட்டுல கூட்டுப்படும் பொழுது கூட்டுப்படுகின்ற கணியங்களோட அலகுகளும் பரிமாணங்களும் சமனா இருக்கும். அப்படி என்றா இந்த எஃபின் கீழ் டீட பரிமாணம் இந்த ஏவி ஸ்கொயர்ட் ஓவர் எஸ்ட பரிமாணத்துக்கும் பி இன்டு டீட பரிமாணத்துக்கும் சமனா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில பீட பரிமாணமும் ஏட பரிமாணமும் கேட்கப்படுது. ஸோ முதலாவது எனக்கு இந்த பீட பரிமாணத்தை காண்றது ஈஸி. ஸோ உங்களுக்கு தெரியும், எஃப்ட பரிமாணம் எம்எல் டி மைனஸ் 2 கீழே இந்த டி எஃப் ஓவர் டி. ஸோ எஃப் ஓவர் டீட பரிமாணம் பி இன்டு டீட பரிமாணத்துக்கு சமன். ஏனென்றா கூட்டுப்படும் பொழுது பரிமாணங்கள் சமனா வரும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும், இந்த டி வந்து இங்க பிரிபடும். ஸோ டி வர்க்கமா மாறும். மேல போனால் அது இன்னும் ஒரு டி மைனஸ் 2வா மாறும். எனவே ஓவராலா இந்த பீட பரிமாணம் எம்எல் டி மைனஸ் 4வா மாறும். ஸோ எங்களுக்கு பீட பரிமாணம் எம்எல் டி மைனஸ் 4வா மாறுறது ஒரே ஆன்சர் தான் இருக்குது, அது செகண்ட் ஆன்சர் மட்டும்தான். சரி, அடுத்த கேள்வி. இப்ப நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கொண்டே ஆன்சருக்கு போகலாம். ஏட பரிமாணத்தையும் நீங்க காண வேணும் என்று விரும்பினீங்கள் என்றா இப்ப இந்த எஃபின் கீழ் டீட மொத்த பரிமாணத்தை ஏவி ஸ்கொயர்ட் ஓவர் எஸ்ட பரிமாணத்துக்கு சமன் செய்தாலும் வரும். ஸோ நாங்க வேணுமென்றா அதை சமன் செய்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும், எஃபின் கீழ் டீட பரிமாணம் எம்எல் டி மைனஸ் 2 கீழே டி சமன். ஏட பரிமாணம் தெரியாது, பட் வி வர்க்கத்திட பரிமாணம் எல் வர்க்கம் டி மைனஸ் 2 என்று வரும். கீழே எஸ்க்கு நீங்க எல்ல போடலாம், பரிமாணம் தெரியும் தான். ஸோ இதுல இருந்து இந்த எல் எல் எல்லாம் கேன்சலா போகும், டி மைனஸ் 2வும் கேன்சலா போகும், டி மைனஸ் 2வும் கேன்சலா போகும். இந்த டி மேல வர ஏயினுடைய பரிமாணம் உங்களுக்கு எம் டி மைனஸ் 1 என்று சொல்லி செகண்ட் ஆன்சர்ல உள்ள மாதிரியே வரும். பட் நீங்கள் பியை மட்டும் கண்டாலே குவிக்க ஆன்சருக்கு போயிருக்கலாம். ரைட். இரண்டாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி என்னடா, சரள அவலம்பයක එක් දෝලනයකට ගතාවන කාලයේ ආසන්න විෂයන් ටීවේ කුඩාම මිනුමේ එක්ස් වෙන විරාම ගඩිකාවකින් ගාලය මනින්නු ලබන්නේ නම් කාලවර්ධය නිර්ණය කිරීමේදී 100% ප්‍රතිශත දෝෂයක් පමණක් ඇතිවීමට ගදා යුතු අවම දෝලනය සංඛ්‍යාව එන්තෙනු ලබන්නේ. இது என்ன சொல்றாருண்டா, ஒரு நேரத்தை அளக்கிற கருவியிட சம்டைம் நிறுத்தற்கடிகாரம். ஸோ அந்த
இந்த கடிகாரத்தை பயன்படுத்தி அண்ணளவா அலைவு காலம் டீயை உடைய ஒரு எளிய ஊசல்ட அலைவு காலத்தை அளக்க போறாராம். அப்படி அளக்கும் பொழுது அந்த எளிய ஊசல்ட அலைவு காலம் அந்த அளவீட்டுக்கு கிடைக்கிற சதவீத வலு ஒரு வீதத்தை விட குறைவா வர வேணுமெண்டா எத்தனை அளவீட்டை நீங்கள் எடுக்க வேணும் என்றதுதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு சிம்பிளா தெரியும், ஒரு அலைவுக்கான அண்ணளவான நேரம் சிம்பிள் டி என்றா, ஸோ எங்கட சதவீத வலுன்னு சொல்றது ரீடிங்குக்கு மேல எல்சி இன்டூ 100 சரிதானே. அப்ப எங்கட சதவீத வலுவை நாங்கள் இப்படியும் சொல்லலாம், வாசிப்புக்கு மேல இழிவெண்ணிக்கை. இதை பத்தி தியரி எல்லாம் டீப்பா கதைக்க போக இல்லை. ஸோ வாசிப்புக்கு மேல இழிவெண்ணிக்கை சமன் 100க்கு 1 என்று சொல்லலாம். ஸோ நீங்க 100 என்ற அளவீட்டுல வாசிப்படுத்தா 1 உங்களுக்கு பிழையா வரும். அதுதான் அந்த சதவீதவளோட வெளிப்படையான முடிவு. ஸோ அந்த அடிப்படையில இதோட இழிவெண்ணிக்கை எக்ஸ் ஒன்றுட அலைவு காலம் டி என்றா, ஒன்றுட அண்ணளவான அலைவு காலம் டி என்றா, நீங்கள் என்ன எண்ணிக்கையான வாசிப்பு எடுக்க வேணும் என்றா நீங்க அளவிட வேண்டிய மொத்த நேரம் n இன்டூ டி என்று வரும். ஸோ மேல உள்ளது இழிவெண்ணிக்கை, கீழே உள்ளது மொத்த நேரம். ஸோ இதுதான் உங்களோட மொத்த வாசிப்பு. அதுக்கான வலு எக்ஸா வரும் பொழுது உங்களோட சதவீதம் 100க்கு 1 என்று வரும். இதை நீங்கள் டிரெக்டா சமன் செய்யலாம் சரிதானே. இப்போ இதுல இருந்து என்ன எழுவாய் மாற்றம் செய்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு 100x/t என்று வரும். ஸோ அது உங்களுக்கு தேர்ட் ஆன்சர்ல வரும். சரி, தியரிகள் டீப்பா கதைக்கிறதுக்குரிய நேரங்கள் இல்லை, உங்களுக்கு தெரியும். சரி, மூன்றாவது ABC हा D लक्ष्य 4 AB समानाय BC समानाय CD वहा परदि सिरस सरल रेखाव पिहिटा इत वस्तुवक ए लक्ष्येदी गुरुत्वय यटदे निदासे अधहरिय विट एय AB BC सह CD द्रवल पसिक्रीमेट गण्ण कालयन अतर अनुपादयन पिलिवेलियन. हरि என்ன சொல்றாருண்டா, ஒரு நிலைக்குத்தான ஒரு நேர்கோட்டு பாதையில ஏபிசிடி என்று சொல்லக்கூடிய 4 புள்ளிகள் இருக்குதாம். இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றையும் ஒரு பொருளை ஏலிருந்து சுயாதீனமா போட விடும் பொழுது இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றையும் அது கடக்க எடுக்கும் நேரங்களுக்கு இடையிலான விகிதம் என்ன சொல்றாருண்டா, ஏபிய கடக்க எடுக்க நேரத்துக்கும் பிசிய கடக்க எடுத்த நேரத்துக்கும் சிடி என்ற தூரத்தை மட்டும் கடக்க எடுத்த நேரங்களுக்கும் இடையிலான விகிதத்தை தான் கேட்கிறார். சரி, ஸோ இந்த கேள்வி ஒரு சிம்பிளான கேள்வி. ஸோ நீங்க விரும்பினா மெட்ஸ்லையும் செய்யலாம். சரி, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட்லயே சொல்றேன். என்னண்டா, இப்ப நீங்க ஏல ஓய்வுல இருந்து ஒரு பொருளை போடுறீங்க. ஸோ அந்த பொருள் ஏபிய கடக்க எடுக்கிற நேரத்துக்கும் பிசிய கடக்க எடுக்கிற நேரத்துக்கும் சிடிய கடக்க எடுக்கிற நேரத்துக்கும் இடையிலான ரேஷியோ தான் கேள்வி. இப்ப நீங்க ஆரம்பத்துல ஓய்வுல இருந்து போட்டபடியினால S சமன் UT பிளஸ் ½ AT ஸ்கொயர் படி அவரை சொல்றாரு இந்த ஏபி பிசி சிடி தூரம் எல்லாம் சமன். ஸோ S சமன் ½ GT ஸ்கொயர் என்று டிரெக்டா எழுதலாம். ஸோ அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும், நான் இந்த ஏபியை கடக்க எடுத்த நேரத்தை டீன்னு சொன்னேன்டா உங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாட்டுல எஸ்ன்னு சொல்றது இடப்பெயர்ச்சி, டீன்னு சொல்றது அது இயங்க எடுத்த மொத்த நேரம். நீங்க எந்த டைமுக்குள்ள பாக்குறீங்களோ அந்த டைமுக்குள்ள அது ஏற்படுத்திய இடப்பெயர்ச்சி. ஸோ அந்த ஏயிலிருந்து பிக்கு வரும் பொழுது இடப்பெயர்ச்சியை எஸ் என்று சொன்னேன்டா, அதுக்கு எடுக்கிற நேரத்தை நான் டீன்னு சொன்னேன்டா, கட்டாயம் ஏல இருந்து சிக்கு வரும் பொழுது ஏயில இருந்து சிக்கு வரும் பொழுது அது எடுக்கிற மொத்த நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த ½ G மாறாது. எனவே எங்களோட இடப்பெயர்ச்சி டி வர்க்கத்துக்கு நேர்விகித சமனா இருக்கும்
என்ற ஒரு ஷார்ட்கட்ல இந்த கேள்வியை சிம்பிளா செய்து முடிக்கலாம். இல்லையென்றா நீங்கள் ஒரு 3 சமன்பாடு எடுத்து சோல்வ் பண்ண வேண்டி வரும். அப்படி ஒரு எம்சிக்யூ செய்யறது இல்லை. ரைட், இப்போ கவனிங்க. எனவே ஏயிலிருந்து பிக்கு வரும் பொழுது உள்ள தூரம் எஸ் என்றா ஏயிலிருந்து சிக்கு வரும் பொழுது உள்ள தூரம் டபுள் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கனெக்ஷன் அடிப்படையில் தூரம் டபுள் ஆனா எஸ் 2 மடங்கா கூடுதண்டா கட்டாயம் டி √2 மடங்கால கூட வேணும். எனவே ஏயிலிருந்து பிக்கு வர எடுத்த நேரம் டி என்றா ஏயிலிருந்து சிக்கு வர எடுத்த நேரம் √2 டி ஆக இருக்கும். அதே மாதிரி ஏயிலிருந்து பிக்கு வரும் பொழுது இடப்பெயர்ச்சி எஸ் தான். ஏயிலிருந்து சிக்கு வரும் பொழுது இடப்பெயர்ச்சி 2s. அப்ப ஏயிலிருந்து டிக்கு வரும் பொழுது இடப்பெயர்ச்சி 3 மடங்கா கூடுது. இடப்பெயர்ச்சி 3 மடங்கா கூடினா நேரம் √3. எனவே நேரம் ஏயிலிருந்து சிக்கு வரும் பொழுது √3 × t ஆக மாறும். இதெல்லாம் பார்த்து கொண்டு சொல்லலாம். உங்களுக்கு இந்த சமன்பாடை வச்சு டிரெக்டா என்ன மாறினா அது எப்படி மாறும் என்ற முடிவுகள் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும். பட் அவர் கேட்ட கேள்வி இந்த மொத்த நேரம் இல்லை. அவர் கேட்ட கேள்வி ஏயிலிருந்து பிக்கு வரும் பொழுது இந்த தூரத்தை மட்டும் கடக்க எடுத்த நேரத்துக்கும் பியிலிருந்து சிக்கு போறதுக்கு மட்டும் கடக்க எடுத்த நேரத்துக்கும் சிலிருந்து டிக்கு போறதுக்கு மட்டும் கடக்க எடுத்த நேரத்துக்கும் இடையிலான ரேஷியோ. ஸோ அப்படி என்றா உங்களுக்கு தெரியும், இப்ப சிம்பிளா தெரியும் என்னென்றால் ஸோ பிக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் டி, சிக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் √2 × t, டிக்கு வாரத்துக்கு எடுத்த நேரம் √3 × t. அப்படின்றா நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க வாரத்துக்கு டி டைம் எடுக்கும், பட் இங்க வாரத்துக்கு √2 t டைம் எடுக்குமெண்டா. உதாரணமா இங்க வர 10 செகண்ட் எடுக்குது, இங்க வர 5 செகண்ட் எடுக்குதுண்டா. அப்படி எடுக்காது. பட் சொல்றேன், மேலதிகமா இருக்கிற நேரம் இந்த பிசியை கடக்கத்தானே எடுத்திருக்கும். அது மாதிரி இதை கடக்க டி நேரம் எடுக்குது, இதை கடக்க √2 t டைம் எடுக்குதுண்டா. எனவே இந்த பிசிக்கு கடக்கிறதுக்கு எடுத்த எக்ஸ்ட்ரா டைம் எவ்வளவு என்றால் √2 - 1 t என்று வரும். ஸோ அதே மாதிரி சிடியை கடக்க எடுத்த நேரம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஏயிலிருந்து டிக்கு வர எடுத்த நேரம் √3t. பட் ஏயிலிருந்து சிக்கு வர எடுத்த நேரம் √2t. இப்போ இங்கிருந்து இங்க வர √2t, இங்கிருந்து இங்க வர √3t. எனவே √3tலிருந்து √2tயை கழிச்சிங்கள் என்றால் √3tலிருந்து √2tயை கழிச்சிங்கள் என்றால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டைம் இந்த சிலிருந்து டிக்கு போக எடுத்த நேரத்தை தரும். உங்களுக்கு கேட்டது ரேஷியோ தானே. ஸோ இது 1 என்று சொன்னா இது √2 - 1 டி கேன்சலா போயிடும். தீட அடுக்குல தான் விட வருது, தீட மடங்குல. சரியா? உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? √3 - √2t, √2 - 1 1. எனவே உங்களோட ஆன்சர் 1:√3 - 1:√3 - √2 என்று வரும். உங்களுக்கு அது 4th ஆன்சர் வரும். இதுவே நாங்கள் ஷார்ட்டா தான் செய்திருக்கிறோம். இல்லை என்றால் நீங்கள் 3 சமன்பாடு எடுத்து சோல்வ் பண்ண வேண்டி வரும். எம்சிக்யூ எல்லாம் ஷார்ட்டா செய்ய வேணும். பட் இதை விட ஒரு ப்ரோ லெவல் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லி வரேன். ரைட், உங்களுக்கு தெரியும் தானே, நார்மலா ஒரு பிசிக்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு சில முடிவுகள் தெரியும். அது என்னண்டா, இப்போ ஒரு பொருளை நீங்க மேல இருந்து கீழே ஓய்வுல இருந்து விழ விட்டீங்களா, சும்மா யோசிச்சு பாருங்க. கட்டாயம் மேல இருந்து கீழே வர 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 அதோட வேகம் கூடும். சரிதானே? அதோட வேகம் கூடும். வேகம் கூடுதுன்னா கட்டாயம் ஏபியை கடக்கும் பொழுது அது கொண்டிருந்த வேகத்தை விட பிசியை கடக்கும் பொழுது அது கொண்டிருக்கிற சராசரி வேகம் இன்னும் கூட. பிசியை கடக்கும் பொழுது அது கொண்டிருக்கிற சராசரி வேகத்தை விட
சிடியை கடக்கும் பொழுது அது கொண்டிருக்கிற சராசரி வேகம் இன்னும் கூட. இப்ப கட்டாயம் மேலுக்கு இருந்து கீழே வர 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 வேகம் கூடுது. ஆனா கடக்க வேண்டிய தூரம் சமன்தான். ஸோ திங்க் பண்ணி பாருங்க. கட்டாயம் ஏபியை கடக்க எடுத்த நேரத்தை விட பிசியை கடக்க எடுத்த நேரம் குறைவாத்தான் வரணும். பிசியை கடக்க எடுத்த நேரத்தை விட சிடியை கடக்க எடுத்த நேரம் இன்னும் குறைவாத்தான் வரணும். இப்படி என்றா இவரு 1 என்று சொன்னா இவரு 1 விட சின்னதா தான் இருக்க வேணும். இவரு அதை விட இன்னும் நல்ல சின்னதா இருக்க வேணும். சரி, உங்களுக்கு பொதுவா பார்த்தாலே விளங்குது தேர்ட் ஆன்சர் வராது. சரியா? உங்களுக்கு பொதுவா ஏ லெவல் படிக்கிறவங்களுக்கு தெரியும் √2 வருமானம் அண்ணளவா 1.42, √3 பெருமானம் அண்ணளவா 1.7. ஸோ இந்த பெருமானம் தெரியாம நீங்க படிக்க மாட்டீங்க. இப்ப அந்த கெஸ்ஸிங்ல யோசிச்சு பாருங்க. இப்ப இது 1, இது 1, பட் இது √3 - √2 சொல்றது 1.7ல இருந்து 1.42 கழிச்சா வார ஆன்சர் 1 விட சின்னதா தான் வரும். நியாயம்தான். ஆனால் இத பாருங்க, 1.42 1.7 கூட்டினா இதுல வார விட 1ஓட பெருசு. ஸோ இது வராது. சரியோ? ரைட். அதே மாதிரி இத பாருங்க, √3 கிடக்குது. √3ன்னு சொல்றது 1.72 தானே. அப்ப இந்த டைமை விட இந்த டைம் பெருசா வர வாய்ப்பே இல்லை. அதுவும் வராது. இத பாருங்க, 1:2 √2ன்னு சொல்றது 1.42. அப்படின்னா இந்த டைமை விட இந்த டைம் பெருசுன்னு சொல்றாரு. வாய்ப்பே இல்லை. என்ற ஸ்பீட் கூடினா டைம் குறையும். ஸோ இந்த ப்ரோ டிப் மூலமாகவும் நீங்க என்ன செய்யலாம், இந்த 4 விடையையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ என்கிறது 4th ஆன்சர் மட்டும்தான். இப்ப எக்ஸாம்ல இந்த லெவல்ல யோசிக்க வேணும். சரிதானே? ரைட். அப்படியும் செய்யலாம். அல்லது நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல தான் செய்து காட்டினேன். இல்ல கஷ்டப்பட்டு செய்யணும்னா நீங்கள் SMN UT பிளஸ் ½ GT² சொல்லி இதுக்கு ஒரு சமன்பாடு, இதுக்கு ஒரு சமன்பாடு, இதுக்கு ஒரு சமன்பாடு எழுதி அதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சருக்கு வரலாம். நீங்க செய்து பாருங்க. ரைட். 4வது கேள்வி, 4th one. சொன்னால பாருங்க. ශාලිතය පිළිබඳ සිදු කර ඇති පහත ප්‍රකාශ ඇතුරින් සත්‍ය විය හැකි பிரகாசனைய வெனுவே. ஸோ என்ன சொல்றாண்ட, இயக்கம் சம்பந்தமான பின்வரும் கூற்றுகளை கருதட்டான். ஸோ வஸ்துவකට என்ன சொல்றாருண்டா, වස්තුවකට ශූන්‍ය ප්‍රවේගයක් පවතින මොහතක එඩත්වරණයක් පැවතීම. ஸோ என்ன சொல்லுதுண்டா, பொருள் ஒன்று பூச்சிய வேகத்தை கொண்டிருக்கும் போது அதுக்கு ஒரு ஆர்மோடுகள் இருக்கலாம்னு சொல்றாரு. அதாவது ஒரு பொருளுக்கு வேகம் 0 இருந்தாலும் ஆர்முடுகள் ஒன்று இருக்கலாம் என்று சொல்றாரு. அது எஸ். நீங்க சும்மாவே நார்மலா ஒரு பொருளை மேலே வீசினீங்களா அதி உச்ச புள்ளியில வேகம் 0 தான், ஆனா கீழே வேகம் இருக்கும். அல்லது எளிமை இசை இயக்கம் அடிக்கும் பொழுது அதோட வீச்சத்துல வேகம் 0 இருக்கும், ஆனா ஆர்முடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கலாம்ன்றது சரி. எஸ், வேகம் 0 இருந்தாலும் ஆர்முடுகள் வரலாம். ரைட். பி වස්තුවක් එහි ප්‍රවේගය දිශාව වෙනස් කලද එහි ත්වරණය නියත්ව පැවතීම. ஸோ என்ன சொல்றாண்டா, வஸ்துவக் எஹி பிரவேகிய திசாவ வெனஸ் கலத எஹி திவரணைய நியத்வ பெவத்திம. அதாவது பில என்ன சொல்றாருண்டா, ஒரு பொருளோட ஆர்முடுகள் மாறாமல் இருந்தும் அந்த பொருளோட வேகத்திட திசை மாறலாம்னு சொல்றாரு. ஒரு பொருளோட ஆர்முடுகள் மாறாமலுக்கு இருந்தும் அந்த பொருளோட வேகத்திட திசை மாறலாம்னு சொல்றாரு. அதுவும் சிம்பிள். இப்போ ஒரு பொருளை நீங்க மேல் நோக்கி வீசுறீங்கன்னு வைங்க, புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்துல. இப்ப பொருள் சரிதானே, அதாவது பி என்ன சொல்லணும்னா, வேகத்திட திசை மாறினாலும் பொருளோட ஆர்முடுகள் மாறாமலுக்கு இருக்குமா? பொருளோட ஆர்முடுகள் மாறாமலுக்கு இருந்தாலும்
பொருளோட வேகத்துல திசை மாறலாம்னு சொல்றாரு. ஸோ சிம்பிளா ஒரு பொருளை நீங்க மேலே வீசும் பொழுது ஆர்முடுகள் எப்பயும் கீழ் நோக்கி தான் இருக்கும். ஆனா மேல் நோக்கி இருந்த வேகம் அடுத்த கணம் கீழ் நோக்கி இயங்கும் பொழுது திசை மாறிடும். ஆர்முடுகள் மாறாமலுக்கு இருந்தும் வேகத்திட திசை மாறுதுதானே, ஸோ இருக்கலாம் தானே. எஸ், அப்படி ஒன்று இருக்கலாம். சாதாரணமா புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்துல ஒரு பொருளை நீங்க மேலே வீசும் பொழுது இதை பார்க்கலாம். சரி, சி பாட். වස්තුවක් ත්වරණය අඩුවමින් පවතිම මොහොතකති විවත වස්තුවක් ප්‍රවේගය වෙඩිවීම. என்ன சொல்றாருண்டா, ஒரு பொருளோட ஆர்முடுகள் குறைஞ்சாலும் வேகம் கூடும்னு சொல்றாரு. அது டிரெக்டா உங்களுக்கு தெரியும். ஆர்முடுகள் குறையுதுண்டா என்ன அர்த்தம்டா, ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் கூடுகின்ற அளவு குறையுது. வேகம் கூடும், பட் அந்த வேகம் கூடுகின்ற அளவு குறையும். ஸோ ஆர்முடுகள் குறைஞ்சாலும் வேகம் கூடும் என்றது சரி. ஆர்முடுகள் குறைஞ்சாலும் என்று சொன்னா வேகம் கூடத்தான் போகுது, பட் அடுத்தடுத்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அது கூடுற அளவு குறைய போகுது. ஸோ உங்களுக்கு அது எல்லாமே சரி. ஸோ முதலாவது சொல்றாரு ஏ பமனை, ஏ பமனி, பமனை போட்டிக்கு அடுத்தது பீஹா சி பமனி, ஏஹா சி பமன். நாலாவது சொல்றாரு சியலு பிரகாஷ சத்தியவே. ஐந்தாவது ஷியலு பிரகாஷ அசாத்தியவே. அதாவது நாலாவது என்ன சொல்றாருண்டா எல்லாம் உண்மை, சரிதான். ஐந்தாவது எல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. ஸோ எங்களுக்கு எல்லாம் உண்மைதானே, அதெல்லாம் இருக்கலாம் தானே, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வர பாசிபிள் தானே, நார்மலா உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதெல்லாம் பாசிபிள். ஸோ அதுக்கு ஃபோர்த் ஆன்சர் வரும். ஓகே, ஐந்தாவது ස්වභාවික දික සෙන්ටිමීටර් 15 උද පළ නියදය 40 පළ නියදය 40 වූ සකල්ලු ප්‍රදේශත නන්දුවකින් ග්‍රාම් 201 ස්කන්ධය රූපය පරිදි එල්ලා ඇත. මෙම ස්කන්ධය සිරස්ව සරල අනුවර්ධීය චලිතයක යොදවන ලති. හරි. சரி, என்ன சொல்றாருன்னா இயற்கை நீளம் 15 சென்டிமீட்டர், விசை மாறிலி 40 நியூட்டன் மீட்டர் -1 உடைய ஒரு மீளக்கூடிய பாரமற்ற இலை இருக்குதாம். அந்த இலையில 200 கிராம் குண்டொண்டு தூங்குதாம். அதான் படம் காட்டுது. சரி, මෙම දෝලනයකට තිබිය හැකි උපරිම විස්තාරණය විය හැක. அதை இந்த இந்த பொருள் என்ன செய்யுதுண்டா, அப்படி தொங்க விடப்படும் பொழுது இந்த குண்டு ஒரு எளிமை இசை இயக்கத்தை அடிக்குதாம். அப்படி எளிமை இசை இயக்கத்தை அடிக்குதென்றால் இந்த குண்டு கொண்டிருக்கக்கூடிய உயர் வீச்சம், இதுல கவனம், அவர் சொல்ற விஷயம் அது எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுதுன்னு சொல்றாரு. அந்த வசனம் தான் முக்கியம். எளிமை இசை இயக்கம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகளோட வருமன் இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகித சமனா இருந்தா தான் எளிமை இசை இயக்கம். இதை அவர் எளிமை இசை இயக்கம்னு சொல்லிட்டார். இது எளிமை இசை இயக்கமா இருக்க வேணுமென்றா அது கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சி, அதாவது வீச்சம் தான் கேள்வி. ரைட். உங்களுக்கு தெரியும், இவரு எளிமை இசை இயக்கம் அடிக்க ட்ரை பண்ணினாருண்டா கீழே வந்து மேல போய் இப்படி தான் நிலை குத்தா தான் எளிமை இசை இயக்கம் அடிக்குன்னு சொல்றாரா? சரியா? ஓகே, நிலை குத்தா தான் அடிக்குது. உங்களுக்கு அந்த தமிழ் மீடியம் டிரான்ஸ்லேஷன் அந்த டெலிகிராம் சேனல், அதாவது லிங்க் கொண்டிருக்கு, அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ரைட். அப்ப இது நிலை குத்தா தான் அடிக்குது. சரி, அப்படின்டா இது நிலை குத்தாத்தான் அசைய போகுதுண்டா எளிமை இசை இயக்கம் அடிக்குதுன்றது முக்கியம், சும்மா சொல்லல. ஸோ அப்படி என்றா இவரு கீழே வந்து மேல போறதுக்கு கட்டாயம் அந்த டைம்ல மையத்தை நோக்கி தேவையான விசையா இந்த இலை கொடுத்து கொள்ளலாம். ஆனால் இது ஸ்ப்ரிங் இல்லையே, இலை தானே. பட் இவரு மேல போய் கீழே வர வேணுமெண்டா, மேல போய் கீழே வர வேணுமெண்டா அந்த டைம்ல இவருடைய அலைவு மையத்தை நோக்கி தேவையான விசைய இவருடைய நிறைதான் கொடுக்க வேணும். இவருடைய நிறைதான் கொடுக்க வேணும்.
எனவே இவருடைய நிறைய விட கூடிய விசை இவரால கீழ் நோக்கி எடுக்க முடியாது. எனவே அந்த நிறைய பயன்படுத்தி இவரால எவ்வளவு அலைவு மையத்தை நோக்கிய விசையை உண்டாக்க முடியுமோ அந்த விசைதான் இவர்ட எந்த புள்ளியில இருக்கும் பொழுது ஸ்ப்ரிங்ல இலையால கொடுக்க முடியுமோ அதை பயன்படுத்தி தான் இவரால் எஸ்ஹெச்எம்முக்கு வரலாம். எஸ்ஹெச்எம்ன்றது முக்கியம். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இவர் கீழே எவ்வளவு தூரம் வேணுமென்றாலும் போய் மேல வாரது பிரச்சனை இல்லை. ஏண்டா கீழே எவ்வளவு தூரம் போனாலும் இந்த ஸ்ப்ரிங் நீட்சி அடைஞ்சு அலைவு மையத்தை நோக்கி தேவையான விசையை கொடுக்கும். ஸோ கீழே இருந்து மேல வாரத்தை நான் சொல்ல இல்லை. நான் சொல்றது எளிமை இசை இயக்கம்னு சொல்லிட்டாரு தானே. அப்ப கீழே இருந்து மேல வாரத்தை மட்டும் பார்க்க கூடாது, மேல இருந்து கீழே வாரத்தையும் பார்க்க வேணும். மேல இருந்து கீழே வரும் பொழுது இவரால் ஏற்படுத்தக்கூடிய மேக்சிமம் விசை எம்ஜிஆர் தான் இருக்கலாம். அதாவது 200 கிராம் 2 நியூட்டனா தான் இருக்கலாம். இப்ப கட்டாயம் அந்த தூரம் வரைக்கும் தான் இவரால போகலாம். என்ன சொல்லணும்டா, அவர் எம்ஜி என்ற விசையத்தான் இவரால ஒரு எக்ஸ் என்ற தூரம் நிற்கும் பொழுது அவரால் எம்ஜி என்ற விசையத்தான் மையத்தை நோக்கி எடுக்கலாம். இப்ப கட்டாயம் எளிமை இசை இயக்கத்துல ஆர்முடுகளோட பருமன் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமனா இருக்கும். இப்ப கட்டாயம் இவர் எக்ஸ் என்ற தூரத்துல மேல நிற்கும் பொழுது அந்த கணத்துல மையத்தை நோக்கி இவருக்கு கொடுக்கக்கூடிய விசை மேக்சிமம் எம்ஜியா தான் இருக்கலாம்டா. அதே அளவு எம்ஜி என்ற விசையா இவர் கீழ் நோக்கி எக்ஸ் என்ற தூரம் போனாலும் இப்ப மேல் நோக்கி அலைவு மையத்தை நோக்கி இந்த ஸ்ப்ரிங் கொடுக்கத்தான் வேணும். இப்ப கட்டாயம் மேலுக்கிருந்து கீழே வாரத்தை நான் கதைக்க இல்லை. ஆனா மேலுக்கிருந்து கீழே வரும் பொழுது அவரால் மேக்சிமம் ஏற்படுத்தக்கூடிய விசை எக்ஸ் தூரத்துல வருதென்றால் அதே எக்ஸ் தூரம் கீழே நிற்கும் பொழுது இலையால அலைவு மையத்தை நோக்கி எவ்வளவு விசையை கொடுத்திருக்கலாம் என்றா எம்ஜியை கொடுத்திருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், இன்னும் கீழே போகலாம் என்று. கீழே போறது பிரச்சனை இல்லை. ஆனா அதே எக்ஸை விட கூட தூரம் கீழே போனா அதே அளவு மேலையும் எக்ஸை விட கூட போக வேண்டி வரும். ஆனா மேல அவர் எவ்வளவு தூரம் மேல போனாலும் எம்ஜியை விட கூடிய விசையை கீழே ஏற்படுத்த முடியாது. ஸோ எம்ஜி என்ற விசையை விட பெரிய விசைய மேல இருந்து கீழே வரும் பொழுது ஏற்படுத்த முடியாதுன்றா கட்டாயம் அதே தூரம் காணப்படும் பொழுது கீழே இருந்து மேல போகும் பொழுதும் எம்ஜியை விட ஒரு பெரிய விசைய ஏற்படுத்துற மாதிரி இலை கொடுத்திருக்க இயலாது. அதாவது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்துதான் எஸ்ஹெச்எம்ல வரலாம். சும்மா மேல போய் கீழே வர்றது பாசிபிள், அது எவ்வளவு தூரம் வந்தாலும் போகலாம். எளிமை செய்ய கண்டு சொன்னா இந்த ரூலை பின்பற்றத்தான் வேணும். அந்த அடிப்படையில இந்த ஸ்ப்ரிங்கால அலைவு மையத்தை கீழே இருந்து மேல வரும் பொழுது எந்த தூரத்துக்கு போகும் பொழுது அலைவு மையத்தை நோக்கி எம்ஜி என்ற விசையை கொடுக்கலாமோ அந்த தூரம் வரைக்கும் இவரால அசைய முடியும். எனவே இவருட அலைவு மையத்திலிருந்து கீழ் நோக்கி அவர் போகக்கூடிய மேக்சிமம் தூரத்துல ஸ்ப்ரிங் ஏற்படுத்துற இந்த இலை ஏற்படுத்துற நீட்சி தான் அவரோட வீச்சமா இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ் என்று சொன்னேன் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஈர்க்கப்படக்கூடிய இலை எக்ஸ் தூரம் நீட்சி அடைஞ்சா அதுல தாக்குற விசை கே இன்டு எக்ஸ் சமன் எஃப் என்று வரும். இந்த எஃப் சமன் எம்ஜிக்கு சமனா இருக்க வேணும். அது 2 நியூட்டனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ் சமன் 2 கீழ் அவருடைய விசை மாறிலி 40. பட் உங்களுக்கு தெரியும் 40. ஸோ ஆன்சர் எல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்குது. இப்போ நான் 100ஆல பெருக்கினா 5 சென்டிமீட்டர் ரெண்டு வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இதான் அந்த பிசிக்ஸ். என்னண்டா 5 சென்டிமீட்டர் என்ற வீச்சம் வரைக்கும் இவர் கீழே போனார் என்றால் மையத்தை நோக்கி எம்ஜி என்ற விசையை கொடுக்கலாம். 5 விட அதிகமா போனார் என்றா கீழே இருந்து மேல போறதுக்கு வேணுமெண்டா விசைய ஸ்ப்ரிங் கொடுக்கலாம். ஆனா ஒரு 6 சென்டிமீட்டர் போயிட்டாண்டு வைப்போமே,
அதே 6 சென்டிமீட்டர் தூரம் மேல இருக்கும் பொழுது கீழ் நோக்கி எம்ஜியை விட பெரிய விசை தேவைப்படும். அந்த பெரிய விசையை ஏற்படுத்துற ஆற்றல் இழைக்கு இல்லை. எனவே இழையில தொங்கி எஸ்ஹெச் மாற்றணும் என்றா 5 சென்டிமீட்டர் தான் அவரோட மேக்சிமம் இடப்பெயர்ச்சியா இருக்கலாம். நல்ல கேள்வி. சரியோ? ரைட். ஸோ உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். ஃபீல் த பிசிக்ஸ். சரி, இதுல உள்ள பிசிக்ஸ் இதுதான். ஓகே, 6வது கேள்வி. ಓಕೆ, ಶರಳ ಅವಲಂಬೇಕ විවිධ පිහිටීම සඳහා වටාහි ත්වරණය දිශාව වැරදිව நிரூபணය கர எத்த. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஒரு குண்டுட வெவ்வேறு நிலைகள்ல விடும் பொழுது அந்த குண்டுட ஆர்முடுகளை சரியா எந்த நேர்கோடுகள் குறிச்சு காட்டுது என்றதுதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு குண்டை சும்மா விட்டீங்களா அந்த குண்டு இப்படி நிக்காது. ஸோ கட்டாயம் அந்த குண்டு இங்கிருந்து இப்படி வரும் பொழுது அந்த குண்டு அந்த இடத்துல சாதாரணமா உங்களுக்கு தெரியும் தானே, இந்த இடத்துல விட்டா ஒரு பொருள் எந்த திசையில தேறிய விசையை உணருதோ அந்த திசையில இயங்கும். இப்ப இந்த இடத்துல இழை இப்படி ஒரு விசையை கொடுக்கும், எம்ஜி கீழ் நோக்கி இப்படி ஒரு விசையை கொடுக்கும். ஸோ விளையுள் விசை இந்த திசையில வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும் பொழுது எம்ஜி கீழ் நோக்கி தாக்கும், இழுவை இப்படி வரும். ஸோ விளையுள் விசை இந்த திசையில வரும். ஸோ இப்படியான சில புள்ளிகளை பார்த்துட்டே சில ஆன்சர்ஸை ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல டி இப்படி வரும், எம்ஜி இப்படி வரும் என்றால் நெட் ஃபோர்ஸ் இது ரெண்டுக்கும் இடையில தான் வரும். இது ரெண்டுக்கும் இடையில தான் பொருள் போக வேணும். ஸோ அந்த ஆன்சர் வராது. இந்த இடத்துல ஆர்முடுகளே இல்லை, ஸோ அந்த ஆன்சரும் வராது. இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஆர்முடுகளே இல்லை, ஸோ அந்த ஆன்சரும் வராது. சிம்பிள். 4வது நான் சொன்னதானே, இப்போ இந்த இடத்துல எம்ஜி தொங்குது, ஸோ எம்ஜி இப்படி, இழுவை இப்படி. ஸோ விளையுள் விசை இது ரெண்டுக்கும் இடையில வர வேணும், விளையுள் விசையிற திசையில இயங்க வேணும். ஸோ அங்கேயும் இந்த ரெண்டுக்கும் இடையில வந்திருக்க வேணும். பட் அங்கேயும் அது மிஸ் ஆகுது. ஸோ 4வதும் புல். இப்போ கண்ணை மூடிட்டு சொல்லலாம் விட 5. இப்படி எக்ஸாம்ல போட்டுட்டு வரலாம். பட் நாங்கள் ஒரு டிஸ்கஷனுக்காக அதுல உள்ள பிசிக்ஸை புரிஞ்சு கொள்ளுவோம். இதுதான் பிசிக்ஸ். சிம்பிளான ஐடியா தான், சரிதான். பட் உண்மையில இங்க என்ன நடக்கும்டா, இந்த இடத்துல இந்த பொருள் 2 வகையான இயக்கங்களுக்கு போகும். ஒன்று அது சென்டர் ஆஃப் மாஸ் கீழே வருது, ஸோ பொருள் கீழே இயங்குது. அதே டைம்ல இந்த புள்ளி பற்றி இந்த பொருள் ஒரு வட்ட இயக்கத்தையும் அடிக்குது. ஸோ அப்ப இந்த பொருளுக்கு ஒரு மையத்தை நோக்கிய மைய நோக்கு விசையும் வர வேணும். அதே மாதிரி இது ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கம் போல கருதலாம் தானே. ஸோ அதே மாதிரி இந்த சுழற்சி அச்சு பற்றி இந்த பொருளை எம்ஜி தாக்குறபடியினால அந்த எம்ஜியால ஒரு திருப்பமும் ஏற்படுத்தப்படுது. ஸோ கட்டாயம் திருப்பம் இருக்கிறபடியினால இதுக்கு ஒரு கோண ஆர்முடுகளும் வரும். அதே டைம்ல நிலைக்குத்து வட்ட இயக்கம் அடிக்கிறபடியினால மைய நோக்கு ஆர்முடுகளும் வரும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்முடுகிற பொருளுக்கு எங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் எடுத்தாச்சு, சரிதானே. இது சும்மா சொல்றேன். ஆல்ரெடி ஒரு மைய நோக்கு ஆர்முடுகளோட சுழலி திசையிலையும் ஆர்முடுகளை கொண்டுள்ள ஒரு வட்ட இயக்கம் அடிக்கிற பொருள்கிட்ட விளையுள்ள ஆர்முடுகள் ரெண்டுக்கும் காவி கூட்டல் செய்தா கண்டுபிடிக்கலாம் என்று தெரியும், சரிதான். ஸோ அப்படி நீங்கள் நான் சொன்ன ஐடியாவையே இந்த இடத்துல போட்டு இங்க போட்டு காவி கூட்டல் செய்றீங்கள் என்றால் உங்களுக்கு ஆன்சருக்கு வரலாம். அப்படி இருந்தாலும் நான் டீப்பா கதைக்க கொஞ்சம் டீப்பா ஓவரா டீப்பா போற டைம் இல்லை, கொஞ்சம் டீப்பா கதைக்கலாம் என்றால் இப்ப நீங்க சொல்லி பாருங்க. இப்ப இந்த இடத்துல பொருள் நிற்கும் பொழுது கட்டாயம் அது எம்ஜி கீழே தாக்கும், சரியா. அதே டைம்ல இழுவை மேல தாக்கும். எம்ஜியும் இழுவையும் கேன்சல் ஆகும்னு சொல்றல, ஏன்னா அது வட்ட இயக்கத்தில் இருக்குதான். இப்ப இந்த டைம்ல எம்ஜியை விட இழுவை பெருசா வரும், அது ஆல்மோஸ்ட் 6 mg என்று வரும். நீங்க டிரைவ் பண்ணி பார்க்கலாம், மினிமம் கண்டிஷன்ல 6 mg என்று வரும், அது உங்களுக்கு தெரியும். இப்ப கட்டாயம் இந்த டைம்ல எம்ஜி கீழே வரும்,
பட் இழுவை எம்ஜியை விட பெருசா வந்து தேறியதா இந்த டைம்ல எம்ஜி டிரெக்டா எங்களோட மையத்துக்கு நேராவே வாரபடியினால எம்ஜியால எந்த திருப்பமும் ஏற்படுத்தப்படாது. எம்ஜியால எந்த திருப்பமும் வராதுண்டா சரிதானே. இந்த இடத்துல முறுக்கம் பூச்சியம், இந்த கணத்துல முறுக்கம் பூச்சியம் என்றா கோண ஆர்முடுகள் பூச்சியம். கோண ஆர்முடுகள் பூச்சியம் என்றா ஏகபரிமாண ஆர்முடுகள் பூச்சியம். ஏகபரிமாண ஆர்முடுகள் பூச்சியம் என்றா எனக்கு தொடலித்திசை ஆர்முடுகள் வராது. தொடலித்திசை ஆர்முடுகள் வராது. பட் இருந்தாலும் அது வட்ட இயக்கத்தில் இருக்கிறபடியினால இந்த கணத்துல உள்ள ஆர்முடுகள் மையத்தை நோக்கிய ஆர்முடுகளாகவே இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த கணத்துல நீங்க பாத்தீங்கள் என்றால் அவர் மையத்தை நோக்கியே போட்டிருக்கிறார். சரியா? ரைட். சிம்பிளா சின்ன சின்ன ஐடியாக்களை வச்சு விடையை ரிமூவ் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் ஒரு டீப்பா கதைக்க வேணும்ன்றதுக்காக பட் நான் டீப்பா கதைக்கு இல்லை, டைம் போதாது, நார்மலா சொல்லி வச்சிருக்கிறேன். சரி, ஏழாவது ரைட். தியதி उष्णत्वयगति प्रधान विशिष्ट ताप धारिता अतर अनुपादय गामा 1.2 वायुवक घनत्वय रो आपीटनय पी अतर विचलनय प्रस्तारणय देक्वे मेम उष्णत्वये दिवादय तुलिन्वेनि वेगय विशालद्वय वीमट वडात्म इट अते. हरि ரைட். அவர் என்ன சொல்ல வாராருண்டா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல ஒரு குறித்த வாயுவினுடைய இந்த தலைமை தன்வெப்ப கொள்ளளவுகளுக்கு இடையிலான ரேஷியோ 1.2. ஸோ அந்த வெப்பநிலையில அந்த வாயுவோட டென்சிட்டி ப்ரெஷரோட எப்படி மாறுது என்ற கிராஃப் தந்திருக்கிறாரு. ஸோ இந்த கிராஃப்ல இருந்து இந்த வெப்பநிலையில வழியில் ஒளியின் கதி என்ன, அதாவது சவுண்ட் ஸ்பீடை கேட்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் டிரெக்டா தெரியும், வழியில் ஒளியின் கதி வி சவுண்டில் நீள்வாக்கலையில கதி ஸ்கொயர் ரூட் காமா பி ஓவர் ரோ ரெண்டு டிரெக்டா தெரியும். ப்ளஸ் கரெக்ஷன் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு காமா தெரியும். பட் இந்த பி ஓவர் ரோ உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் சுற்றி வளைச்சு இந்த கிராஃப்ல தாராரு. உங்களுக்கு தெரியும் தானே, இந்த கிராஃப்ட படித்திறன் எதை தரும்? பி ஓவர் ரோவை தான் தரும். ஸோ இந்த காமா இன்டு பி ஓவர் ரோவுக்கு இந்த கிராஃப்ட படித்திறனை போட்டா சரிதானே. பட் இதை நீங்கள் ப்ரூவ் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப் ஏன் இப்படி வரும்னு கேட்டால் டி சமன் பி எம் ஓவர் ஆர்டி படி குறித்த மாறா வெப்பநிலையில குறித்த வாயுவுக்கு டென்சிட்டி பிரஷருக்கு நேர்விகித சமனா இருக்கும் இலட்சிய வாயு ஒன்றுக்கு என்று தெரியும் தானே. ஸோ அதைத்தான் சுற்றி வளைச்சு இப்படி கிடைக்குது எங்களுக்கு. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பி ஓவர் ரோவை கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காமாவுக்கு 1.2 √. ஸோ ப்ரெஷர் போர்டெல்லாம் 3.13 சொன்னேன்னா தான் தீட்டா. ஸோ y அச்சு வித்தியாசத்தின் கீழ் x அச்சு வித்தியாசம். ஸோ y அச்சு 3.6 கோணம் மேலுக்கு 10⁵ இருக்கு. ஸோ 10⁵ கீழே டென்சிட்டி 1.2. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான விஷயம் உண்டு என்னன்னா, ஒரு அலகுகளை SI அலகுல தந்துட்டாரு. ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஒரு MCQல பை மிஸ்டேக்கா இந்த அலகுகளை கிராம் மீட்டர் -3லயோ அல்லது வேற ஏதாவதுலயோ தந்திருந்தாருண்டா அலகு மாற்றம் செய்த தேவை மோஸ்ட்லி இருக்கும். இப்படி இருந்தா நீங்க பார்த்து நிதானமா போட வேணும். இதெல்லாம் பை மிஸ் ஆகிற இடங்கள். சரி, இப்போ இதை நாங்கள் சுருக்க வேணும். இது 1 டைம், இது 3 டைம். ஸோ 3 × 1.2 3.6 3.6 × 10⁵ √. ஸோ இதை நீங்க சிம்பிளா 36 தர 14 எழுதலாம். ஸோ √எடுத்தா 6 தர 12
ஸோ 600 மீட்டர் செகண்ட் -1 என்று வரும். தேர்ட் ஆன்சர். சரி, ஓகே. எட்டாவது கேள்வி. சரி, ரூபய தக்வா ඇති පරිදි ස්කන්ධය කිලෝග්‍රෑම් 40යි වන වතුරෙක් CD ශක්තිමත් තන්තු කොටස දිගේ ඉහළට නන්දිමෙන් AC හා BC තන්දු කොටස්වල වේදක ආතතිය නිව්ටන් 200යි වේ. A හා BC තන්දු තුගමෙන පරිදි වදුරට චලිත විය හැකි උපරිම ත්වරණය හා දිශාව දෙනු ලබන්නේ. ரைட், சொற்கள் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. பட் பரவாயில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தானே. உங்களுக்கு பொதுவாக அந்த டேர்ம் வேர்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன், அந்த படம் என்னத்தை காட்டுதாமண்டா, அந்த ரூப்பேயே தக்கண்டா, ரூப்னா படம் தானே. சரி, படம் என்னத்தை காட்டுதாமண்டா, ஒரு குரங்கு 40 கிலோகிராம் திணிவோட, அப்ப மனித குரங்கா தான் இருக்கும். சரிதான். சரி, 40 கிலோகிராம் திணிவோட ஒரு குரங்கு இந்த கோடு, நேரிய கோடு CD வழியே மேலே ஏற ட்ரை பண்ணுதான். சரிதானே, மேலே ஏற ட்ரை பண்ணுதுன்னு சொல்லியிருக்க தேவையில்லை. சரி, அசைதுன்னு சொல்லுவோம். சரி, மேலே ஏற ட்ரை பண்ணுது, அதுக்காக ஏறுதுன்னு முடிவெடுக்க கூடாது. சரி, ஏற ட்ரை பண்ணுது. இந்த கம்பீர AC/BC பகுதிகளால தாங்கக்கூடிய உயர்ந்தபட்ச விசை 200 நியூட்டனா. எனவே இந்த AC/BC கம்பிகள் அறுந்து போகாம இந்த குரங்கு அசையக்கூடிய மேக்சிமம் ஆர்முடுகளும் அந்த ஆர்முடுகளோட திசையும் தான் கேள்வி. இது ஒரு சின்ன கேள்வி, அப்படி இருந்தாலும் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், மேக்சிமம் 200 நியூட்டன் இந்த கம்பியில தாங்கும் வரைக்கும் இவரால ஒரு விசைய கொடுக்கலாம்டா, இந்த புள்ளிய பார்க்கும் பொழுது அந்த C என்ற புள்ளியிட சமநிலைக்கு 200 விட குறைஞ்சா தாங்கும். இப்ப மேக்சிமம் கண்டிஷன்ல நான் சொல்றது, மேக்சிமம் கண்டிஷன்ல கட்டாயம் இந்த இலையில 200 தாக்கி கொண்டிருக்கிற அந்த கணம் இந்த C என்ற புள்ளியில, உங்களுக்கு தெரியும் இது T. ஸோ உங்களுக்கு நிலை குத்தா கூற விரிச்சிங்கன்னா 2T என்று வரும். இப்ப போய் பெரிய பெரிய மெட்ஸ் எல்லாம் எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துட்டு சொல்லலாம். சரிதானே, உங்களுக்கு டிரெக்டா தெரியும் 2T cos θ சமன் இந்த இலை TCல உள்ள இழுவையா இருக்கும். நான் சொல்றது மேக்சிமம் கண்டிஷன்ல சமநிலையில தான் இருக்கும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு தெரியும் 2 இன்டூ மேக்சிமம் கண்டிஷன்ல இந்த இலையில 200 தாக்குதுன்னு எடுத்தேன்னால் அந்த கணம் TCயை நீங்க எவ்வளவு அப்ளை பண்ண முடியுமோ அந்த இழுவையை நீங்க இதுல மெயின்டைன் பண்ணலாம். என்ன சொல்லணும்டா, மேக்சிமம் இங்க 200 தாக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன இழுவை வரலாமோ அந்த இழுவையைத்தான் மேக்சிமம் குரங்கால ஏற்படுத்த முடியும். அதை விட கூட ஏற்படுத்தினாரெண்டா கட்டாயம் இந்த இலையில உள்ள இழுவை 200 விட கூடினா அறுந்து போயிடும். சரிதானே, அப்ப 2T cos θ சமன் TC 2 இன்டூ மேக்சிமம் கண்டிஷன்ல டென்ஷன் ஈக்குவல் டு this, அதாவது 200 cos θ 60 16 half. மேக்சிமம் கண்டிஷன்ல இந்த ABBC கயிறுகள் அறுந்து போற அந்த கணத்துல சீல உள்ள இழுவை எங்களுக்கு 200 நியூட்டனாகத்தான் இருக்கலாம். ஐயோ, மேக்சிமமே 200 நியூட்டன் தான் வரலாமா? ஸோ இந்த இளைய ABC இந்த இலைகள் அறுந்து போக கூடாது என்று சொன்னாலே மேக்சிமமே இலையில உள்ள இழுவை 200 தான் வரலாமா? பட் இந்த கோணங்களை கண்டாலே நீங்க பார்த்துட்டு இது 200 இதுக்கும் 200 தான் வரணும் என்று சொல்லலாம். 120 120 120 வரலாம்னு உறுதியா சொல்லலாம். பட் இருந்தாலும் மெட்ஸ்லாம் காடி இருக்கிறேன். சரியா, ரைட். இப்ப 200 நியூட்டன் தான் இந்த சீல நீங்க மேக்சிமம் இழுவையை ஏற்படுத்தலாம். இங்க 200 வந்தாலே இங்க 200 வந்துடும். இங்க 200 விட கூட வந்தால் இந்த இடத்துல 200 விட கூடிய விசை தாக்க ஸ்டார்ட் ஆயிரும். தாக்கினால் கயிறு தாங்காது, கயிறு அறுந்து போயிடும். அப்படி என்றா இந்த குரங்கால இந்த இலையில
200 நியூட்டன் என்ற டென்ஷனைத்தான் மேக்சிமமே ஏற்படுத்தலாம். பட் இந்த பெருமானத்தை பாருங்க, 400, அதாவது 40 கிலோ. ஸோ 400 நியூட்டன். ஸோ அந்த குரங்கு சும்மா நின்றாலே, சும்மா ஓய்வில் இருந்தாலே கட்டாயம் குரங்குடைய 400 நியூட்டன் கீழ் நோக்கி விசை தாக்கும். குரங்கு சும்மா நிக்க வேணும்னு சொன்னாலே சி என்ற கம்பியில உள்ள இழுவை 400 நியூட்டனா இருக்க வேணும். அப்போ குரங்கு சும்மாவே நிக்கல. சும்மா நிக்க வேணும்னு சொன்னாலே இந்த இலையில 400 நியூட்டன் விசை தாக்குமெண்டா, குரங்கு மேல வேற ட்ரை பண்ணுமெண்டா கட்டாயம் 400 விட கூடிய விசைய குரங்கு மேல உணர வேணும். குரங்கு எப்படி விசை எடுக்கும்? நியூட்டன் தேர்ட் லோ படி கயிறை பிடிச்சி கீழே இழுத்து தான் குரங்கு மேல போகும். அப்ப குரங்கு மேல போகணும்டா கட்டாயம் 400 விட கூடிய விசை மேல வேணும். அப்ப குரங்கு சும்மா நின்றாலே 400 வரும். மேல ஏற வேணுமெண்டா 400 விட பெருசு வேணும். ஸோ குரங்கு சும்மாவும் நிக்க இயலாது, மேலையும் ஏற இயலாது. இந்த ஐடியா படியே மேல போறது பிழை, மேல போறது பிழை, மேல போறது பிழை. எனவே கீழே வாரதுதான் சரி. விடை 3 அல்லது 5 வரலாம். பட் குரங்கு கீழே வரும் பொழுது ஆர்முடுகளோட பருமனம் கேட்கிறாருண்டா பார்த்துட்டே சொல்லலாம். சரிதான், பிசிக்ஸ் ஒழுங்கா விளங்கினா பார்த்துட்டே சொல்லலாம். நான் சொல்றேனே, இப்ப கீழே 400 வரும், மேல 200 தான் வரலாம்டா. குரங்கு தேறியதா கீழே 200 என்ற விசைய உணரும். தேறியதா கீழே 200 என்ற விசையா 40 கிலோ உணர்ந்தால் என்ன ஆர்முடுகள் வரும் என்றதை 20 கீழ் 40, 200 கீழ் 40, 5 ms-2 என்று பார்த்துட்டு சொல்லலாம். அப்படி உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னா, குரங்குக்கு நான் மேல் நோக்கியா போகுது கீழ் நோக்கியா போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் நான் ஒரு திசையில விசைய F=ma பாவிக்கிறேன். சரி, நான் மேல் நோக்கியே பாவிப்பேன். இப்ப மேல் நோக்கி பாவிச்சாலும் விட வரும், ஆனா மைனஸ்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேல் நோக்கி இலையில மேக்சிமம் ஏற்படுத்தக்கூடிய விசை T -mg சமன் ma. இதெல்லாம் தேவையில்ல, விளங்கின பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையில்ல, சும்மா எழுதி காட்டன். ஸோ T ஒரு 200 -mg 400 சமன் ma. ஸோ -200 சமன் m40 into a. a சமன் -5 ms-2. அது என்ன மைனஸ் மைனஸ் என்று சொன்னா நான் எடுத்த திசைக்கு எதிர் திசை. அப்ப குரங்கு கீழ் நோக்கி 5 ms-2 என்ற ஆர்முடுகளோட போகுது. ஸோ குரங்கு ஏறல, குரங்கு இறங்குது. குரங்கு சும்மாவே நிக்க இயலாது, குரங்கு சும்மாவே நிக்க இயலாது. ஸோ குரங்கு 5 ms-2 என்ற ஆர்முடுகளோட கீழே இறங்க வேணும், இறங்கி கொண்டிருக்க வேணும். சரி சரி, நான் சும்மா கேட்கிறேன், அப்படின்னா அந்த 4ஓட கீழே இறங்கினா இலை அருமா அறந்து போகாதா கண்டத எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க? உங்களால இந்த 4ஓட கீழே இறங்கும் பொழுது இலை அருந்து போகுமா அருந்து போகாதா என்றதை போடுங்க பார்ப்போம். ரைட், 9வது கொஸ்டின் நம்பர் 9. சரி, ரைட். துஷ்ராவி මදියක් දුලින් පහළට චලනය වන පරිදි නිශ්වලදාවයන් නිදහස් කරමලත ගෝලාකාර වස්තුවක් පිළිබඳව සිදු කර ඇති පහත ප්‍රකාශ ශලකා බලන්න. හරි, என்ன சொல்றாருண்டா, ஒரு பிசுக்குமையுள்ள ஊடகத்துல ஓய்வுல இருந்து கீழ் நோக்கி அசைகின்ற கோலம் ஒன்று சம்பந்தமா பின்வரும் கூற்றுகளை சொல்றாரு. ஸோ அந்த கூற்றுகள் சம்பந்தமா நீங்க முடிவெடுக்க வேணும். முதலாவது சொல்றாரு, වස්තුවක් ආන්ද ප්‍රවේගයට වක්වීමට ගතාවන කාලයෙහි ස්කන්ධය මතරතා පවති. ஓகே, பவதி. அது என்ன சொல்றாருன்னா, முடிவு வேகத்தை அடையிறதுக்கு
இந்த பொருள் எடுக்கிற நேரம் நேரம் பொருளோட திணிவுல தங்கும்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ஒரே திரவியத்தால் செய்யப்பட்டுள்ள பொருள்னு சொல்லியிருந்தா கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கு. இந்த டென்சிட்டி மாறினா திணிவு மாற திணிவு திணிவு சமனா இருந்தாலும் ஆரை மாறி பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஒரே திரவியம்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நாங்க நார்மலாவே யோசிப்போம். வஸ்துவக் சரி ஹரி என்ன சொல்றேன்டா, முடிவு வேகத்தை அடை எடுக்கிற நேரம் பொருளோட திணிவுல தங்குமாம்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், இப்ப சாதாரணமா ஒரு திரவத்துல ஒரு பொருளை போட்டீங்கள் என்றால் எல்லாருக்கும் தெரியும், அந்த திரவ இயங்குற திசைக்கு எதிர் திசையில அந்த திரவத்தால அந்த பாயியால ஒரு கோள பொருளுக்கு எதிர் திசையில விஸ்கஸ் ஃபோர்ஸ் F(6π)(η)RV என்ற ஃபோர்ஸ் தாக்கும். அந்த ஃபோர்ஸ்ட வருமன் வேகத்துக்கு நேர்வீத சமனா இருக்கும் குறித்த கோளத்துக்கு. அப்பதான் ஆரை மாறாது. அதே மாதிரி அது திசை இயங்குற திசைக்கு எதிர் திசையில வரும். ஸோ இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, ஒரு கோளத்துக்குள்ள ஒரு திரவத்துக்குள்ள ஒரு கோளம் போனா விசை தாக்காது, ஒரு சும்மா நின்றா விசை தாக்காது. V0 F0, பட் இயங்கினாத்தான் விசை தாக்கும். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து சில விஷயங்கள் சொல்லலாம். என்னண்டா, அப்படி என்றா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஓய்வுல இருந்து போட்ட அந்த கணம் கட்டாயம் இதோட டென்சிட்டி திரவத்தோட டென்சிட்டியை விட அதிகமா இருந்தால், இது டி திரவத்தோட டென்சிட்டி ரோவா இருந்தால் மேலுதைப்பை விட எம்ஜி பெருசா இருக்கும். ஸோ தேறியதா இவர் கீழ் நோக்கி ஒரு விசையை உணருவாரு. அவர் தேறியதா கீழ் நோக்கி விசையை உணர்ந்தால் கீழ் நோக்கி எம்ஜி பெருசா இருக்கும் தானே வீரோஜியை விட. அப்ப கீழ் நோக்கி ஆர்முடுகி வர 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 வேகம் கூடும். பட் வேகம் கூட 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 கீழ் நோக்கி இயங்குற இந்த கோளத்துக்கு மேலதிகமா இருக்கிற விசைய, இந்த எம்ஜி மைனஸ் வீரோஜி என்ற விசையில மேலதிகமா வார விசைய உங்களுக்கு தெரியும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் FV சமன் 6π(η)RV. ஆரம்பத்துல வேகம் 0 இருந்தாலும் இவருக்கு தேறியதா கீழ் நோக்கி ஒரு விசை இருக்கிறபடியினால கீழ் நோக்கி இருக்கிற தேறிய விசை இவருக்கு கீழே ஆர்முடுகளை உண்டாக்கி கீழே வர 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 வேகம் கூடும். அப்படி கீழே வர 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 வேகம் கூட 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 இவருக்கு மேல் நோக்கி தாக்குற இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்குதானே, விஸ்கஸ் ஃபோர்ஸ்ட பருமனும் கூடும். இதுல இருந்து நல்லா நின்று நிதானமா திங்க் பண்ணினீங்களா, இவர் கீழே இயங்க போறாரு, ஆனா கீழ் நோக்கிய தேறிய விசை குறைஞ்சி கொண்டு போற மாதிரி இயங்க போறாரு. எனவே கீழே தான் இயங்க போறாரு, ஆனா ஆர்முடுகி கொண்டுதான் போறாரு. ஆனா ஆர்முடுகளோட பருமன் குறைஞ்சி 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 வரும். என்ன சொல்லண்டு விளங்குதா? ஆரம்பத்துல எம்ஜி வீரோஜியை விட பெருசி, ஆரம்பத்துல எம்ஜி வீரோஜியை விட பெருசி. ஆனா ஆரம்ப வேகம் 0 படியினால விஸ்கஸ் ஃபோர்ஸ் மேல் நோக்கி தாக்காது. பட் இப்ப அந்த டைம்ல கீழுக்கு ஆர்முடுகள் வாரப்படியினால கீழுக்கு ஆர்முடுகி 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 ஒரு பெரிய வேகம் வரும் பொழுது இந்த மேலதிகமான விசையை சமப்படுத்தக்கூடிய பலத்துக்கு 6π(η)RV வார அந்த கணம் பொருள்ல உள்ள நெட் ஃபோர்ஸ் 0வா மாற பொருள் சீரான வேகத்தோட இயங்கி கொண்டிருக்கும். ஸோ உங்களோட கிராஃப் இப்படி வரும்ன்றெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும், டெர்மினல் வெலோசிட்டி. சரியா? ஓகே. இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா முதல்ல என்ன சொல்றாருண்டா, பொருள் முடிவு வேகத்தை அடைய எடுக்கிற நேரம், பொருள் முடிவு வேகத்தை அடைய எடுக்கிற நேரம் பொருளின் திணிவில் தங்கியுள்ளது. நீங்க சும்மா நார்மலா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பொருளோட திணிவு கூடினா உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரே ஆரையோட இருக்குதுன்றதெல்லாம் நான் சொன்னதானே, திரவியம் பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரே ஆரையோட இருந்து திணிவு கூடினால் இந்த வீரோஜி மாறாது. இந்த ஒரே ஆரையோட இருந்து திணிவு கூடினா வீரோஜி மாறாது, இந்த கனவுல மாறாது. ஆனா எம்ஜி கூடினா இந்த தேறிய விசை கூடும். ஸோ தேறிய விசை கூடினா
கீழ் நோக்கிய தேறிய விசை கூடினா ஃபீல் த பிசிக்ஸ். எம்ஜி பெருசா மாறினா ஒரு பாரம் குறைஞ்ச ஒரே ஆரையுடைய கோலத்திட ஆரம்ப கீழ் நோக்கிய ஆர்முடுகளை விட பாரம் கூடிய ஒரே ஆரையுடைய ஒரு பொருளுக்கு கீழ் நோக்கிய ஆரம்ப வேகம் பெருசா இருக்கும். அங்க டென்சிட்டியும் மாறும் சரிதானே. இப்ப திணிவுடின கோலத்துக்கு அந்த கணத்துல தேறியதா கீழ் நோக்கிய விசை அதிகமா வந்தா சரிதானே. டிமனஸ்லோவும் பெருசா தான் வரப்போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கூட டீப்பா தியரி கதைக்கு போகல, என்ன எங்களுக்கு அதுக்குரிய நேரமும் இல்லை. பட் ஷோர்ட்டா சொல்றேன், உங்களுக்கு ஆல்ரெடி சில பேசிக்ஸ் தெரியும் என்ற நம்பிக்கையில தான் சொல்லி கொண்டு வார். ஃபுல்லா தியரி கதை கூட தியரி கதைக்கு தான் வருவேன், தியரி கிளாஸ் தான் நடத்துவேன். ரைட், அப்ப சொல்லுங்க. திணிவு கூடினா கீழ் நோக்கி எம்ஜி ஓடும். திணிவு கூடினா கீழ் நோக்கி எம்ஜி ஓடினால் ஃபீல் பண்ணுங்க, வீரோஜி மாறாது. பட் ஆரம்பத்துல கீழ் நோக்கி எம்ஜி பெருசண்டா அதுல கீழ் நோக்கி ஆறுமுடுகள் பெருசா இருக்கு. ஆறுமுடுகள் பெருசா இருந்தா இவருட வேகம் கூறத்தை விட அவருட வேகம் குயிக்கா கூடி இவரு முடிவு வேகத்தை அடைய எடுக்கிற நேரத்தை விட அவர வேகம் குயிக்கா கூடி சரிதான் குயிக்கா கூடி ஒரு குறைந்த நேரத்திலேயே சரிதானே அவர் ஒரு பெரிய முடிவு வேகத்தை எடுப்பாரு. திணிவு கூடினா முடிவு வேகமும் கூடும். என்ற வீரோஜி ஆரை சமனா இருக்கும் பொழுது எம்ஜி பெருசா மாறினா இந்த 6π விடவிலும் கூடவன். ஸோ திணிவு கூடினா முடிவு வேகமும் கூடும், முடிவு வேகத்தை அடைய எடுத்த நேரமும் குறைஞ்சிரும் என்ற குயிக்கா ஆறு முடியும். இப்ப திணிவுல தங்குமா? எஸ் தங்கும். ஏ சரி. பி பி වස්තුවක් උපරීම ත්වරණයක් පවත්නේ එය මත ඇතිවෙන ලුකුරු තෙරපුම් පලය විස්තුවේ පරට සමාන වෙන මොහොතෙදී දිය சரிதான் මොහොතේ என்ன சொல்றாருண்டா, இந்த பொருள்ல தாக்குற மேலுதைப்பு அதோட நிறைக்கு சமனாகும் பொழுது பொருள் உயர் ஆர்முடுகளை கொண்டிருக்குமாம். நான் என்ன சொல்றேன்டா, இப்ப நான் சொன்ன பிசிக்ஸ்ல இருந்து விளங்கிக் கொள்ளுங்க, இந்த பொருள் கீழ ஆர்முடுகினத்துக்கான ரீசனே இந்த பொருள் கீழ ஆர்முடுகினத்துக்கான ரீசனே அதோட மேலுதைப்பை விட எம்ஜி கீழ் நோக்கி பெருசா இருந்ததுதான். இவர் சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாருண்டா, மேலுதைப்பு நிறைக்கு சமனா இருக்கும் பொழுது ஆர்முடுகள் பெருசா இருக்குன்னு சொல்றாரு. இந்த வீரோஜியை விட எங்கட வீரோஜியை விட எம்ஜி பெருசா இருந்தபடியினாலதான் கீழே ஆர்முடினார் சரிதான். இப்ப எம்ஜியும் வீரோஜியும் சமனா இருந்தா கீழே உள்ள எம்ஜிய மேல உள்ள மேலுதைப்பு சமப்படுத்தினா அவர நெட் 4 இருக்கும். நெட் 4 இருந்தா பிறகு ஏன் அவர் ஆர்முடுக வேணும்? அவர் சும்மா மிதந்து கொண்டிருப்பார். இப்ப மேலுதைப்போ நிறைய சமன் செஞ்சா ஆர்முடுகளே வராது. பட் இவர் என்ன சொல்றாரு, உப்பரியுமாண்டா மேக்சிமம் ஆர்முடுகளை கொண்டிருக்கும்னு சொல்றாரு. பிழை. ஏ சரி, பி பிழை. ஸோ பி பிழை சரிதான். ஸோ விட 1 அல்லது 3 வரும். ஏ பமணி ஏஹா சி பமணி ஹரி. ஸோ 1 அல்லது 3 வரலாம். என்ன சொல்றாருண்டா, அடுத்தது சி பகுதியில் என்ன சொல்றாருண்டா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, පද්ධතියේ උෂ්ණත්වය වෙනස් කරන විට වස්තුවේ ආන්ත ප්‍රවේගයද වෙනස් වේ. එකත ප්‍රකාශන වලින් සත්‍ය වෙනුවේ ஹரி. என்ன சொல்றாருண்டா, அதுல சொல்ற விஷயம் என்னண்டா, உஷ்ணத்வய வெனஸ் கர்ண விட்ட வெப்பநிலை கூடும்போது
சரி, என்ன சொல்றாருன்னா வெப்பநிலை தொகுதியில வெப்பநிலை மாறும் பொழுது, ஓகே, வெப்பநிலை மாறும் பொழுது பொருளோட முடிவு வேகமும் மாற்றமடையும்னு சொல்றாரு. அது OBVS தான் உங்களுக்கு தெரியும் சரியண்டு. ஏன்னா இந்த டெர்மினல் வெலோசிட்டிக்கு ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். V சமன் 2/9 R வர்க்கம் D மைனஸ் ரோ G இன் கீழ் ஈட்டாண்டு நிறுவலாம். நிறுவ தெரிஞ்சிருக்க வேணும், நிறுவலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஈட்டா கூடினா முடிவு வேகம் குறையும். ஸோ திரவங்களை பொறுத்த மட்டும் வெப்பநிலை கூடினா பிசுக்கு விசை குறையும். ஸோ பிசுக்கு விசை குறைஞ்சா வெப்பநிலை மாறும் பொழுது ஈட்டா மாறும். மாறினா டெர்மினல் வெலோசிட்டியும் மாறும். வெப்பநிலை மாறினா ஈட்டா மாறும், டெர்மினல் வெலோசிட்டியும் மாறும். ஸோ ஈட்டா மாறும்னு நடக்கும். வெப்பநிலை கூடினா ஈட்டா கூடும், ஈட்டா கூடினா டெர்மினல் வெலோசிட்டி குறையும். சரிதான். ஸோ உங்களுக்கு சியும் சரி. ஸோ ஆன்சர் தேர்ட் ஒன். Question number 10. அரைய ஆர்ஹா ஸ்கந்தேய எம், அதாவது அரையார் திணிவு என்று சொல்றாரு. ஸ்கந்தேண்டா திணிவுதான். எம்பன வளல்லක எக்ஸா வைහිදී ස්කන්ධය ඩෙල්ටා M බිගින වූ කොටස් දෙක ඉවත් කර ඇත්තම් ඉතිරි කොටස් වගින් ඕවලල්ලේ කේන්ද්‍රයේ ඇති කරන குருத்வாகர்ஷண க்ஷேத்திர தீவிரதாவையே வண்ணே. ஹரி, என்ன சொல்றாருண்டா, ஒரு ஆரையார் திணிவு எம்ஐ உடைய ஒரு கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு வளையத்திலிருந்து எக்ஸ்லையும் வைலையும் டெல்டா எம் திணிவை கொண்ட சின்ன சின்ன துண்டை வெட்டி எடுக்கிறாராம். இப்படி வெட்டி எடுத்தா மைய மோவுல உள்ள ஈர்ப்பு புலச்சரிவுட திசையும் பருமனும் என்னன்றதுதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும், முதலாவது ஒரு சமச்சீரான பொருட்களோட மையத்துல உள்ள ஈர்ப்பு புலச்சரிவு 0. சரி, மையம் அல்லாத இந்த புள்ளி வையில உள்ள ஈர்ப்பு புலச்சரிவு என்னவா இருக்கு? தெரிஞ்சா கொமெண்ட்ஸ்ல போடுங்க பாப்போம். பெருமானம் என்னவா இருக்கு? சென்டர்ல 0, சமச்சீரான பொருள்ல சென்டர்ல 0. சரி, அந்த சமச்சீரான பொருளுக்கு மையம் அல்லாத பட் உள்ளுக்கு இருக்கிற ஒரு புள்ளியில இந்த வையில ஈர்ப்பு புலச்சரிவு என்னவா இருக்கும்? தெரிஞ்சா எனக்கு ஆன்சர் போடும். ரைட், இப்ப நாங்கள் ஓவர் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். சொல்லுங்க, எக்ஸ் ஒய்யை பார்ப்போம். ஸோ சிம்பிள், சென்டர்ல இவர் இருந்தாருண்டா 0 வரும். சமச்சீரான பொருள்டா சென்டர்ல 0 வரும். அது என்ன தெரியும் உங்களுக்கு, சரியா? பட் இப்ப இந்த பீஸ் உண்மையில இப்படி 0 வரும்டா உங்களுக்கு தெரியும், இந்த சென்டர்ல ஒவ்வொரு சின்ன 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 திணிவா நான் பார்க்கும் பொழுது எப்பையும் ஒரு திணிவு தன்னை நோக்கிய திசையில தான் ஈர்ப்பு புலச்சரிவை உண்டாக்கும். ஸோ ஈர்ப்பு புலச்சரிவோட பருமன் ஜி M/R² ஒரு புள்ளி திணிவுக்கு. ஸோ இதுல எம்ன்னு சொல்றது திணிவு, ஆர்னு சொல்றது நீங்க சொல்லுகின்ற புள்ளிக்கும் நீங்க பார்க்கின்ற திணிவினுடைய மையத்துக்கும் இடையிலான தூரம். இப்ப உண்மையில் இது ஒரு சமச்சீரான பொருளா முற்றுமுழுதா இருந்தா என்ன நடக்குமெண்டா, ஸோ சீரான பொருளா இருந்தாவா என்ன நடக்குமெண்டா, இதுல இருந்து இந்த டெல்டா எம் திணிவு ஒரே தூரத்தில் இருக்குது, வட்டம் தானே. ஸோ அதுக்கு சரி நேரே அதே டெல்டா எம் திணிவு இந்த இடத்துல இருந்து அதே ஆரையோட அதே எம் திணிவு வந்தால் சரிதானே, இந்த சென்டர்ல இந்த மேல உள்ள திணிவு மேல் நோக்கி என்ன ஈயை ஏற்படுத்தினதோ அதே அளவு ஈய கீழே உள்ள புள்ளி கீழ் நோக்கி ஏற்படுத்தும். அப்படி என்றால் ஒரே உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு புலச்சரிவு காவிக்கணியம். ஸோ மேல உள்ள காவிய கீழே உள்ள காவி கேன்சல் பண்ணும். ஸோ அது கேன்சலா போயிடும். அதே மாதிரி இந்த சின்ன துண்டை இந்த சின்ன துண்டு கேன்சல் பண்ணும், இந்த சின்ன துண்டை இந்த சின்ன துண்டு கேன்சல் பண்ணும். இப்படி ஓவரோலா ஒவ்வொரு திணிவையும் அதுக்கு எதிர் திசையில உள்ள மத்த திணிவுகள் கேன்சல் பண்ணித்தான் சென்டர்ல 0 வருது. 0 வருது. ஸோ உங்களுக்கு அந்த கன்செப்ட் விளங்கி இருந்தால் இப்ப கவனிங்க. எனவே இந்த எக்ஸ்லையும் வைலையும் இப்ப இந்த எக்ஸ்லையும் வைலையும் ஆல்ரெடி இருந்த திணிவு இருந்திருந்தா, இப்ப இந்த இந்த திணிவு முன்னாடியும் இருக்குது, சரிதானே?
இந்த திணிவு முன்னாடியும் இருக்குது, இப்பயும் இருக்குது. ஸோ அது கேன்சல் கேன்சல். இது முன்னாடி இருக்குது, இப்பயும் இருக்குது, கேன்சல். ஸோ அது கேன்சல் பண்றது கேன்சல் ஆயிரும். ஆனால் 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 இந்த அகற்றப்பட்ட டெல்டா எம் திணிவால ஏற்படுத்தி இந்த அகற்றப்பட்ட டெல்டா எம் திணிவால ஏற்படுத்தி தந்த சரிதானே. ஆல்ரெடி இந்த இடத்துல டெல்டா எம் திணிவிருந்து அதுக்கு நேரா உள்ள இந்த டெல்டா எம் ஏற்படுத்தினதை பூச்சியமாக்கினது, இதுக்கு நேரா உள்ள இந்த டெல்டா எம் பூச்சியமாக்கினது. எப்பயும் ஒரு திணிவு தன்னை நோக்கித்தான் ஈர்ப்பு புலச்சரிவை உண்டாக்கும். பட் இப்ப இந்த திணிவும் இல்லை, இந்த திணிவும் இல்லைண்டா ஃபீல் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த திணிவு உண்டாக்கினத எக்ஸ்ல உள்ளது சமப்படுத்தினது. பட் இப்ப எக்ஸ் இல்லைண்டா ஸோ இந்த திணிவு தேறியதா எக்ஸ் இல்லாம போனபடியினால தேறியதா அது இப்ப கீழ் நோக்கின திசையில ஒரு ஈர்ப்பு புள்ளச்சரிவை உண்டாக்கும். அதே மாதிரி வை இறந்திருந்தா பூச்சியம். பட் இப்ப வை இல்லைன்றபடியினால வைக்கு நேரா உள்ள இந்த திணிவு இந்த திசையில அதே ஜிய உண்டாக்கும். அதே பருவம் ரெண்டும் சமன் தான். இதுக்கு மீதான். ஏன் அப்படி சொல்றேன்? ஏனென்றா டெல்டா எம் ரெண்டுக்கும் சமன், தூரமும் சமன், ஜியும் சமன். எனவே எனவே ரெண்டு பேரும் ஒரே பருமனுடைய ஈய இந்த திணிவு இங்காலலுக்கும் இந்த திணிவு இங்காலலுக்கும். அப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த திணிவு ஒன்றும் செய்யாதாண்டு. அந்த திணிவை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க திணிவு இருக்குது, அதை பத்தி யோசிக்க தேவையில்லை இனி. எனவே இந்த இடத்துல இவர் இழுக்கிற ஜி சென்டர்ல உருவாக்குற ஈர்ப்பு புலச்சரிவுக்கு இப்ப இந்த டெல்டா எம் திணிவும் மட்டும்தான் காரணம். ஸோ ரெண்டு பேரும் ஏற்படுத்துற டெல்டா எம் திணிவோட டிரெக்ஷன் இப்படி வருது. எனவே விளையுள் காவிதானே. ஸோ விளையுள் இன்னா √2e என்று வரும். ஒருத்தர் ஏற்படுத்துற ஜீட √2 பெருமானம் வரும். பட் உங்களுக்கு தெரியும் இது என்ன விளையுள் இப்படி வரணும். ஸோ சென்டர்ல உள்ள ஈர்ப்பு புலச்சரிவுட விளையுள் திசை இப்படி வரணும். ஸோ வராது. சின்னது திசையை பார்த்தாலே சிம்பிளா விட வருது. அந்த திசையை பார்த்தாலே எங்களோட விடை முன்னுக்கு வருது. இப்படித்தான் கேள்வி வரும், அந்த நுணுக்கத்துக்குள்ளால கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் ஆன்சர். பட் நாங்கள் மேக்னிடியூட காண வேணுமெண்டா, அந்த பருமனை நீங்கள் காண வேணுமெண்டா ஒன்றுட பருமன் ஜி இன்டூ திணிவு டெல்டாயும் கீழ் r². இது ஒன்றுட பருமன். பட் ஒன்று கொண்டு செங்குத்தா சமகாவிகள் தாக்கினா விளையுள் ஒன்றுட பருமண்ட √2 மடங்கால வருமென்ற ஷார்ட் கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்போ நான் செய்த கேள்வி எல்லாம் ஷார்ட் கட்ல தான் மேக்சிமம் செய்திருக்கேன். உங்களுக்கு விளங்க வேணும்ன்றதுக்காக சில சமன்பாடுகள் எழுதியிருப்பேனே தவிர உண்மையில பிசிக்ஸ்ன்னு சொல்றது இதுதான். ஷார்ட் கட்டா பார்த்துட்டு விட சொல்ற மாதிரி தான் ஃபைனல் கிரேட்ல கேள்விகள் வரும். ஓகே, தேங்க்யூ.